ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழைய கடாயை புதுசாக பளபளக்க செய்ய முடியும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? நம்பித்தாங்க ஆகணும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப பளபளன்னு கடாயை மாற்றிடலாங்க. உள் சைடு எல்லாமே பாருங்கள், நான் முன்னாடி மட்டும்தாங்க இன்றைக்கி நான் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போகிற வீடியோஸ்லாம் உடனுக்கடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் கடாய் எடுத்துருக்குங்க. கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆச்சுங்க இந்த கடாயை வாங்கி. ரொம்ப ரொம்ப சூப்பராக பளிச்சுன்னு மாற்றலாங்க. இதுக்காக நான் என்ன எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா விம் ஜெல் எடுத்துருக்குங்க. உங்ககிட்ட விம் ஜெல் இருந்தால் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா நீங்கள் விம் சோப் கூட எடுத்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம வினிகர் தாங்க எடுத்துக்க போகிறோம். வினிகர் பார்த்தீங்கன்னா 2 மூடி எடுத்துக்கோங்க. வினிகர் உங்ககிட்ட இருந்தால் எடுத்துக்கோங்க, அப்படிலாம் பக்கத்தில் ஸ்டோர்னால் வாங்கிக்கோங்க. கம்பல்சரி வினிகர் வேணுங்க. வினிகர் பார்த்தீங்கன்னா 25 இல்லை 40 கிடைக்குங்க. உங்களுக்கு எது கிடைக்குமோ அது வாங்கிக்கோங்க. எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்கும், அதே போல் டிமார்ட்டில் எல்லாமே கிடைக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஸ்க்ரப் தாங்க எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேய்ச்சிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தேய்ச்சிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் அழுக்கு வந்துகிட்டே இருக்குங்க. நீங்களே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அழுக்கெல்லாம் வெளியில் வந்துட்டு இருக்குங்க. ஸ்டெப் ஸ்டெப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன், அப்புறம் நீங்களே பாருங்கள். நான் ஒவ்வொரு டைமும் ஸ்க்ரப் போட்டதும் தண்ணி ஊற்றி கழுவியும் காமிக்கிறேன், அப்போ தாங்க உங்களுக்கு புரியும். ஏன்னா இதை பழிச்சுன்னு ஆகுதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியாது இல்லைங்களா? ஆனால் கண்டிப்பாக நம்பிதாக ஆகணும். கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போங்க. அஞ்சு நிமிஷம் போல் நான் ஸ்க்ரப்பு போட்டு தேய்ச்சிட்டுங்க. இப்போ நம்ம ஸ்க்ரப்போடு அப்படியே வச்சிடலாங்க. கரெக்டாக 5 நிமிஷம் கழிச்சு வந்து நம்ம திரும்பவும் ஸ்க்ரப் எடுத்து தேய்ச்சிக்கலாங்க. இப்போ நம்ம 5 நிமிஷம் ஆயிடுச்சு. திரும்பவும் நான் ஸ்க்ரப் எடுத்து எல்லா இடத்துலையுமே தேய்ச்சி விடுறேன், நீங்களே பாருங்கள். உங்களுக்கு எங்கெங்கே அழுக்கு இருக்கோ எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. கை பிடிக்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே அழுக்கு இருக்குங்க. எல்லா இடத்துலையுமே நான் தேய்ச்சிக்கிட்டேங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கழுவி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸ்டெப் ஸ்டெப்பாக நம்ம கழுவும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவியும் காமிக்கிறேங்க. இப்போ தண்ணி ஊற்றிக்கிட்டுங்க, நீங்களே பாருங்கள் அந்த தண்ணி அந்தளவுக்கு கருப்பாக இருக்குன்னுட்டு. இப்போ நான் அந்த தண்ணியை ஊற்றிட்டுங்க. திரும்பவும் நான் அந்த கடாய் எடுத்து வச்சுக்கிட்டேன். திரும்பவும் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கழுவிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன், நீங்களே பாருங்கள். இது கூடவே இன்னொன்று பார்த்தீங்கன்னா பித்தாம்பரி பவுட்ருங்க. கம்பல்சரி வினிகரும் பித்தாம்பரி பவுட்ரு வேணுங்க. பித்தாம்பரி பவுட்ரு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஸ்க்ரப்பு போட்டு தேய்ச்சி விடுங்க. நல்லா தேய்ச்சி விட்டால் மட்டும்தாங்க அழுக்கு எல்லாமே போகும். உங்களுக்கு ஒரு வேளை கை வலி எடுத்துச்சுன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சு உங்களுக்கு எப்போல்லாம் தேய்க்க முடியுமோ அப்போல்லாம் நீங்கள் தேய்ச்சிக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா 1/2 ஹவரில் செஞ்சு முடிச்சுட்டுங்க. நல்லா தேய்ச்சிட்டே இருங்க, உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா அழுக்குமே வெளியில் வர ஆரம்பிக்குங்க. லாஸ்ட்டில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நீங்களே அசந்து போவீங்க, அந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குங்க. இந்த ப்ராசஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம், இது ஒரு 5 நிமிஷங்க. பாருங்கள், நான் திரும்ப திரும்ப கை விடாமல் நார் வச்சு தேய்ச்சிட்டே இருக்குங்க. ஏன்னா நம்ம ஸ்டீல் நார் வச்சு தேய்க்கும் போது தாங்க அந்த அழுக்கெல்லாம் கண்டிப்பாக வெளியில் வந்துகிட்டே இருக்குங்க. நீங்களே பாருங்கள், நான் எல்லா இடத்துலையுமே திருப்பி 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 கழுவிட்டே இருக்குங்க. என் கை பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கழுவி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். 2வது ப்ராசஸில் ஒரே ப்ராசஸ்லாம் புதுசாகாதுங்க. நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணும்போது தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அழுக்கெல்லாம் போய் நல்லா கலர் வர ஆரம்பிக்குங்க. 2வது ஸ்டெப் பண்ணும்போது நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ பளிச்சுன்னு ஆகுதுன்னுட்டு.
கடாயில் இருக்கிற தண்ணியும் பாருங்கள் எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குன்னுட்டு. அந்த அளவுக்கு இந்த கடாயில் கருப்பாக இருந்துருக்குங்க. நானும் இத்தனை வருஷமும் அது தெரியாமல் இதிலே சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கோம். பார்த்தீங்களா நீங்களே. இப்போ இந்த தண்ணியை ஊற்றிடலாங்க. திரும்பவும் நான் கடாயை கழுவி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள் நான் கடாயை கழுவி எடுத்துக்கிட்டேங்க. இப்படியே இருக்கட்டுங்க. நம்ம அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம் வாங்க. 3வது ப்ராசஸ்ஸு. நான் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லையுமே இருக்கக்கூடிய கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. 3 டீஸ்பூன் போல் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம வினிகர் எடுத்துக்கலாங்க திரும்பவுமே. ஏன்னா கடாய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8லேருந்து 10 வருஷம் யூஸ் பண்ண கடாய்ங்க. ஒரே ஒரு மூடி மட்டும் ஊற்றிருக்கேன். இப்போ நான் கோதுமை மாவும் வினிகரும் ஊற்றிட்டு திரும்பவும் நான் தேய்க்கிறேன். தேய்க்க தேய்க்க நீங்கள் பாருங்கள் அவ்வளோ பளிச்சுன்னு மாறிட்டே இருக்குதுங்க. அதே போல் எந்த அளவுக்கு நம்ம தேய்க்கணும்னு பார்த்தீங்கன்னா அழுக்கெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா தேய்ச்சா மட்டும்தாங்க இதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போயிடும். நம்ம தேய்ச்சி உடனே பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு ஆகாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தேய்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிட்டு வந்துகிட்டே இருக்குங்க. நானே பாருங்கள் ஸ்டெப்பாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு ஆயிருக்குன்னுட்டு. இது கூடவே பார்த்தீங்கன்னா இடையில நம்ம பித்தாம்பரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் போல் மட்டும் பித்தாம்பரி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரப் வச்சு நல்லா தேய்ச்சிட்டுங்க. இது கூடவே நான் திரும்பவும் வினிகர் எடுத்துக்குங்க. 1/2 மூடி 2 டைம் எடுத்துக்கிட்டுங்க. இப்போ நம்ம நார் போட்டு தேய்ச்சிக்கலாங்க. கடாய் பார்த்தீங்கன்னா நம்ம தேய்க்கும் போது ஈரப்பதத்தோடு தாங்க இருக்கணும். ஒரு வேளை காஞ்சி போயிருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி இல்லைனா வினிகர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் தேய்ச்சிட்டே இருக்கணுங்க. வினிகர் ஆட் பண்ணி நீங்கள் தேய்ச்சிங்கன்னா சீக்கிரம் அழுக்கு எல்லாமே போகுங்க. காஞ்சி போய் நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அந்த அளவுக்கு அழுக்கு போகாமல் அதிலே ஒட்டிருக்க மாதிரியே இருக்குங்க. பாருங்கள் நான் எவ்வளோ நேரம் தேய்ச்சிட்டு இருக்கேன். நீங்களே பாருங்கள். கிட்டத்தட்ட 3rd ப்ராசஸ் பண்ணுறதுக்கு 15 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. நல்லா ஸ்க்ரப்பை போட்டு தேய்ச்சிட்டே இருங்க. எனக்கு எங்கெல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்கும் அந்த இடத்துல நல்லா கை வச்சு அழுத்தி தேய்ச்சிக்கோங்க. இப்போ நான் தேய்ச்சிருக்கேன். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குன்னுட்டு. எத்தனை வருஷமாக படிஞ்சிருந்த அழுக்கெல்லாம் வெளியில் வருது. நீங்களே பாருங்கள். திரும்பவுமே நம்ம ஸ்க்ரப் எடுத்து நல்லா தேய்ச்சிக்கிறோங்க. நல்லா தேய்ச்சிக்கோங்க சுற்றி எல்லா இடத்துலையுமே. பாருங்கள் அழுக்கு வந்துட்டே இருக்குது. நம்ம தேய்ச்சிட்டே இருக்கோம் அழுக்கு வந்துட்டே இருக்குது. அப்படியே கடாயும் பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னுட்டு. அதுக்காக தாங்க சொன்னேன் நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சிங்கன்னா சூப்பராக கடாய் இருக்குங்க. நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. செய்யறதுக்கும் நல்லா க்ளீனாக இருக்கும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் கடாய்க்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லா இடத்துலையுமே கருப்பாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு நான் கடாயை கழுவி முடிச்சுட்டு அது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுங்க. நீங்களே பாருங்கள் கடாயில் தண்ணி ஊற்றி கழுவி காமிச்சிருக்கேன் எந்த அளவுக்கு அழுக்கெல்லாம் வெளியில் வந்திருக்குன்னுட்டு. 10 வருஷமாக இருந்த அழுக்கு ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிட்டுங்க. 1/2 மணி நேரம் நம்ம தேய்ச்சோம்னா கண்டிப்பாக 100% நான் சொல்கிறேங்க நல்லா இந்த மாதிரி பளிச்சுன்னு ஆகுங்க. நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது. உங்களால் நம்ப முடியுமா? கண்டிப்பாக நம்பித்தாக ஆகணும். திரும்பவும் நான் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக விம்ஜெல் எடுத்துக்கிட்டேங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட விம்ஜெல் இல்லைன்னா சோப்பு கூட எடுத்துக்கலாங்க. விம்ஜெல் எடுத்துகிட்டு திரும்பவும் நான் ஸ்க்ரப்பு போட்டு தேய்க்கிறேங்க. நமக்கு எந்த அளவுக்கு பளிச்சுன்னு ஆகுமோ கம்பல்சரி நீங்கள் தேய்ச்சிதாக ஆகணும். இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நான் திரும்பவும் சொல்கிறேங்க கம்பல்சரி 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க.
இப்போ பாருங்கள், நான் நல்லா தேய்ச்சிட்டேன். அழுக்கு திரும்பவும் வந்திருக்கு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றி கழுவிட்டு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு காமிச்சிருக்க கடாய்க்கும் இப்போ காமிச்சிருக்க கடாய்க்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? திரும்பவும் நம்ம தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாங்க. நீங்களே பாருங்கள், அதே நான்ஸ்டிக் கடாய் தாங்க. நான் வேறு எந்த கடாயுமே மாற்றலை. அதுக்காக தான் நான் திருப்பி காமிச்சேன். இப்போ இந்த கடாயில் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னுட்டு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப பளிச்சுன்னு மாறி இருக்குங்க. கிட்டத்தட்ட 8லேருந்து 10 வருஷம் யூஸ் பண்ண கடாயை பிரிண்ட்டு சைடில் எவ்வளோ பளிச்சுன்னு மாற்றிருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம லாஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாங்க. லாஸ்ட் ஸ்டெப்பு ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஒரு மூடி வினிகர் எடுத்துக்கோங்க. வினிகர் எடுத்துகிட்டு நீங்கள் கடாய் ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க ஒரு 10 நிமிஷம் போல். நான் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் போல் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் போய் வீடெலாம் க்ளீன் பண்ணிட்டு வந்தேங்க. 10 நிமிஷம் கழித்து நம்ம க்ளீன் பண்ணி பார்க்கலாம் இருங்க. இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த வினிகரில் பாருங்கள் எந்த அளவுக்கு நான் அழுக்கு வந்திருக்குன்னுட்டு. நான் கை மட்டுமே வச்சு தேய்ச்சுங்க. இப்போ நம்ம ஸ்க்ரப் எடுத்துக்கலாங்க. ஸ்க்ரப் எடுத்து திரும்பவும் நீங்கள் தேய்ச்சி பாருங்கள், இன்னும் பளிச்சுன்னு மாறிடுங்க. ஒரு 2 நிமிஷம் போல் மட்டும் தேய்ச்சா போதுங்க. வேறு எதுவுமே போட வேணாம். அதே போல் வேறு எதுவுமே ஆட் பண்ண வேணாங்க. இப்போ நம்ம வினிகர் எந்த இடத்துல தேய்ச்சோமோ எல்லா இடத்துலையுமே நான் ஸ்க்ரப்பு போட்டு தேய்ச்சிட்டுங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கழுவிக்கலாங்க. இதுக்கு மேலே என்னாலையும் தேய்க்க முடியாதுங்க. பாருங்க, நான் தண்ணி ஊற்றி கழுவிட்டேன். ஒரு 2 டைம் 3 டைம் நீங்கள் தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கோங்க. நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னுட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். 100% ரிசல்ட் கிடைக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்.